தான் கேக்குறாரு, சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நிலவரம். அதுதான் சார். அவரே காலை வலிக்குதுன்னு இப்பதான் காலை நீட்டிட்டு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போயிட்டு. இல்ல பொதுமக்கள் நம்மளே பாத்துட்டு தான் இருக்கோம். ஆமா சார், எல்லாரும் கேட்டா யாரை கேட்டாலும் டிவிக்கு ஓட்டு போட்டோம் டிவிக்கு ஓட்டு போட்டோன்றாங்க. ஆனா திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு திருப்பி சொல்றாங்க. புரியல இப்படின்னு. இதனாலேயே நம்ம இது கான்பிடண்டா ஜெயிக்கும், இது வந்து ஆட்சிக்கு வந்துரும் இல்ல வராதுன்னு நம்மளால சொல்ல முடியல. என்ன நிலவரம்னு கேட்டனா கால கூட இன்னொருத்தட்ட கேக்குறேன், திமுக தான் வரும்ன்றாரு. அப்படிங்களா? ஓட்டு யாருக்கு போட்டா டிவி கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரை கேட்டாலும் நான் ஓட்டு டிவி கேட்க போறேன்றாங்க. ஆனா எப்படா திமுகக்கு வரும் அப்படின்னா எனக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பூரா பேரும் திமுக காசு கொடுத்து வச்சிருக்கான். நம்ம ஆளுங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க. சரி நீங்க யாரா வேணா இருக்கலாம்ன்றதுக்காக யாருக்கு வரும்? திமுக தான் வரும். கொடுத்த காசுக்கு நான் சொல்லிட்டேன்னா, ஆனா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்? டிவி கேட்க போட்டேன். போடா அந்த முட்டாய். அந்த மாதிரி தான் இருக்கு சார் நிலவரம். மக்கள் தெரியும், மக்கள் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாங்க. நம்மளும் நமக்கும் சார் உங்களுக்கு தெரியல எதார்த்தம். நம்ம பேசுறோம். நல்லா தான் இருக்கு. 10 பேர் வாங்கலாம். 10 பேர் கேட்டீங்க பாத்தீங்களா நீங்க? ஒருவேளை தவைக்கா ஆட்சிக்கு வரல, வேற ஏதாவது 3வது இடமோ இல்ல தப்பி 2வது இடமோ அவரு அப்படிதான் இருப்பாரு. அவர் வாயிருந்தது ஆள் இருக்கிற நேரமா பார்த்து போட்டு வருவீங்களா? ஓஹோ, என் கூட உட்காரும் போது இப்படி, ஜோ கூட உட்காரும் போது அப்படி பேசி வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்படியே கேக்குறாங்க. நீங்க அவரு கூட உட்கார்ந்து பேசும்போது மட்டும் இதாக ஜாலியா இருக்கு, இங்க வந்து உட்கார்ந்து பேசும்போது மட்டும் டிவிக்கே வராதுன்றீங்க, இதாகாதுன்றீங்கன்னு. தீயசக்தி அவரு கூட உட்காந்து இல்ல, தீயசக்தி இல்ல அவரு கூட உட்காரும் போது நான் அப்படி பேசுறேன்னா அவரு என்ன நினைப்பாரு? ஆக எல்லாரும் கள்ள முட்டாய் சாப்பிடுங்க, நமத்து போயிட்டு இருக்கு. இவளை குவாரண்டைன்ல வைக்கிறோம்.